கை தொட்டு யாரும் அடிக்க மாட்டாங்க. யார் எங்க சாத்தகி? சாத்தகி கோயில் போத்தல வந்து நீ தான் நக்கன என்னத்த சாத்த என்னிடம் தவறாக பேசாதே. அல்வாரே சாணி சாமி என்று அழைக்க வேண்டும். சரிங்க சாணி கதையை ஓட்டு. சரி நாட்டுக்கு நாடு மகா நாடு போடு போடு அருமையும் அருமையும் தான் சிறந்த அழகுதிர பொன்னாடு. ஊரு பேர் என்ன? ஊரு பேருப்பா தெரியல சாமி. கடவுளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியுமா? டேய் கரெக்டா பேசு கோவிந்தா. டேய் கார்த்தி தாண்டா குடிக்கணும். கேட்டு சொல்லுப்பா. எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? தெரியாது. சரி நீ அதுக்கு 250 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன். அப்பா முக்காடு போட்டப்பா. ஊர் பேர் நல்ல மாத்தி என்றால் சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாட்டிலே ஆனவர் அப்பன்மார்கள் என்ன தாய்மார்கள் மற்றும் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவமா பேசல. ரயிலுக்கு போறேனா? ரயிலு பேசி தோல. ஏய் தொலைகளேன்னு பேசுற வேலை வச்சு நான் சாமி அப்பா. நான் சாமி அப்பா. அவனை நினைக்கா சாமி. அவனை நினைக்கிறது அடி ஊர்லாம் கலக்குது. ஏடா சாமி அப்பா அழுக்கு முடிச்சுதான் கிடப்பான். சரி பக்கத்துல முடிக்கவே பிடிக்கல. அப்பையா போட்டுருக்குது. அதை கூட நீ கடை வாங்கி பண்ற பத்தியா? வாங்க கோவத்துக்காதீங்க. என்ன கோவத்தில் வச்சுக்கிறீங்க? அது கீழே போடு. நீதான் கரிகிரி திம்ப அப்படி இப்படி இருப்ப. அதனால நான் கடவுள் தொடும் பொருளை தொட்டதுனால தண்ணி தெளிச்சேன். யார தொட்ட பாவமா இருந்தாலும் தொட்டா போயிடும். அதனால நான் தெளிச்சேன். நீயா தெளிச்ச? நீதான் ராஜி கொடுத்த காத்துல பண்ணிக்கு எடுத்து காஜி கொடுங்க. நானு காலையில போடுறாங்க. நான் தான் வேண்டாம் நண்பா சொல்லுங்க. அப்படியா இருந்துட்டாலும் சிங்கார சீர் சபையிலே இன்று வைத்துள்ள நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? அருமையா நாடகம். எப்பேற்பட்ட நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் யுத்த காண்டம். யுத்த காண்டத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய கர்ணன் சண்டை. கர்ணன் சண்டை அல்லது போடுவேன் நல்லா. என்னது? டேய் போகல வாழ சீக்கிரம். கர்ணன் போடு. கர்ணன் சண்டை பாரு போடுறா. என்ன போடுறா? கர்ணன் போடுறா. கர்ணன் போடுவா. என்ன பண்ற? சம்பளம் கர்ணன் போட்டுட்டானே. என்ன சம்பளம்? என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? கர்ணன் போட்டுட்டான். ஆமா. நீ என்னடா பண்ண? கர்ணன் தான் போட்டு. அப்புறம் என்ன? அதாவது நாடகத்து பேர்றா. நீ புல்ல போட. நீ புல்ல போய் சாரி போடு. கர்ணன் சண்டை அல்லது 17ஆம் நாள் யுத்தம் போர்க்கலாம். இந்த நாடகத்தில் நான் யார் எப்பேற்பட்டவன் தெரிவிக்கின்றேன். அரியரி மூலம் என்று
பொன்ராமன் ஏழுமலை பொன்ராமன் ஏதோ அளவுதான் ஸ்ரீமந்த நாராயணன் என்ன லெட்டுக்கு போகுது என்னது சீமன ஸ்ரீமந்த நாராயணன் நாராயணன் என் நெட்டு நிமிடி அதிகமா வச்சுக்க சரி சரி சரியா நான் முன்ன மாதிரி இல்ல சைடா பண்றவன் உலகத்தை ஓரடியில் அளந்த மாயன் உலக அளந்த மாயவன் சரி சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன் என்னுடைய பெயரோ கோபால கண்ணன் கோபால கண்ணை ஈண்டெடுத்தாங்களா தாய் தந்தை எப்பேர் வெட்டவர் யாரு சொல்ல வேண்டும் அல்லவா தசவினாரி அங்கத்தில் சுமந்த பெற்ற தாயோ தேவகி ரோகிணி வசுதேவ மன்னன் இருவருக்கும் மகனாக நான் பிறந்தேன் எப்படி பிறந்தேன் 7 பெண் பிள்ளை பிறந்தது 8வதாக ஆண்மகன் நான் பிறந்தேன் 8வதாக ஆண்மகன் ஆமா எதற்காக 8வதாக பிறந்தேன் மாலி சுற்றி பிறந்தேன் மாமியாளுக்காகாது மாமனுக்காக தாய் மாமனுக்கு ஆவாதுடா மாமனுக்கு ஆவாது கோட்டை சுத்தி பிறந்தேன் கோட்டைக்கு ஆவாது கோட்டைக்கு ஆவாதுடா நாட்டகமே மாத்த வேண்டியதுதான் கோயிந்தா எதற்காக பிறந்தேன் தாயோடு தாய் பிறந்த தாய் மாமன் ராஜா கஞ்சனும் ராஜா கம்சனும் அவர்களையோ என்ன செய்து கொண்டிருந்தார் தேவாதி தேவரை மும்மூர்த்தி தேவரை அனைத்தையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொல்லி இருவரும் இருந்தார் அவரை பூலோகத்தில் ஜனமாகி அஞ்சும் சிறு வயது அறியாத பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் என்னுடைய தாய் பிறந்த தாய் மாமனை கொண்டு நானோ பூமி பாரத்தை தீர்த்து வைத்தேன் அது மட்டுமல்ல நான் வளர்ந்தது எங்கே பிறந்ததோ மச்சு தேசம் வளர்ந்ததோ ஆயர்பாடி எதற்காக மாமனாகப்பட்டவனோ இருந்து விட்டால் கொன்று விடுவான் என்று சொல்லி என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் யாரிடம் என்னை வளர்ப்பு மானாக கொடுத்தார் நந்த கோனாரிடமும் அசோதை அம்மையிடமும் கொடுத்து என்னை வளைத்து வாலிபம் செய்தார் நான் யாருக்கு பட்சமாக இருக்கிறேன் நம்பிய பாண்டவர்க்கு
நண்பா ஆ, நம்பிய பாண்டவருக்கு ராமனாகினேன், அடடே. நம்பாத துரியனுக்கோ ஆ, ஏமனாகினேன். சரிங்க. இந்த துரியனாகப்பட்டவன் யார்? யாரு? எப்பேற்பட்டவன்? ஆ, தர்மனாகப்பட்டவன் யார்? யாரு? எப்பேற்பட்டவர்? பஞ்ச பாண்டவர்கள். அது மட்டுமல்ல, ஆ, முதலாக ஆ, யார் பிறக்கிறார்? யாரு? இந்த கோபால கண்ணனாகப்பட்டவன் நான் ஜனனமானேன். ஓ, நீங்க. நான் ஜனனமான உடனே ஆ, பூவுலகை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜனனமான உடனே என்ன நடந்தது? ஆ, எனக்கு பிறகு ஆ. தர்மனாகப்பட்டவன் பிறந்தான். ஓ, தருமபுத்திர மகாராஜன். பஞ்ச பாண்டவர்களில் ஆ, தர்மனாகப்பட்டவன் பிறந்த உடனே ஆ, எப்படி எப்படி? நீரும் ஆ, மலையும் பூவும் சரிசமமாக ஒட்டியது. அட சரிங்க. ஆமா, ஆ, இப்பதான் ஆலாங்கட்டி மலம்பாங்க. ஆமாமா. துரியனாகப்பட்டவன் பிறந்தான். ஆ, நீரும் நெருப்பும் சரிசமமாக பிறந்தது. அடடே. தர்மம் பிறந்து விட்டது. ஆ, தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதர்மமும் பிறந்தது. ஆ, இரண்டாவதாக யார் பிறக்கிறார்? யாரு? இரண்டாவதாக யானை பலம் கொண்ட ஆ, 16,000 சிங்க பலம் கொண்ட ஆ, வெற்றி மதுரையான் பீமச்சேரன் பிறக்கிறார். அட பீமசேனன். பீமச்சேரன் பிறக்கும் பொழுது என்ன ஆனது? என்ன? ஏழிடியும் சேர்ந்து பேரிடியாக இடித்தது. சரிங்க. மின்னலாகட்டதோ பலேர் என்று மின்னியது. ஆ, இன்று தினமாக போர்க்களத்தில் இருக்கிறோம். அதனால ஆ. சகாதேவனை பார்க்கணும். ஆ. கூட்டிட்டு வா. நாளைக்கு 14ஆம் நாள் சண்டைக்கு யார் வருவான்னு பார்ப்போம். ஆ, கேளுங்க மகாஜனங்களே. அதே சமயத்தில் உள்ள எப்படியாண்டா ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணன் சகாதேவன் அழைக்கு சகாதேவன் சபைக்கு தருவான்.